அடுத்தது என்ன? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை தலவாழையிலையும் முதவாழ பழமும் போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்காக பால் பதார்த்தத்தோடு இன்று அம்மதளித்து, அதாவது தீப ஒளியும் தெய்வீக சபையும் நமக்காக அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஏன் எதற்காக? சித்தி ஐயா அவர்கள் தன்னுடைய மனைவி மாதமா அவர்களும் நம்ம மகனுக்கு வேண்டுதலை வைத்தவே அதை நிறைவேற்றி விட்டது. இந்த அம்மா நாம வேண்டுதலை செலுத்தணுமே அப்படின்னு பல லட்சக்கணக்கில் செலவு செய்து நாடகம் விட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் என்ன நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அம்மனுக்கு வைத்த வேண்டுதலை, அதாவது அம்மனுக்கிட்ட யாருக்கிட்ட கடன் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், அம்மங்கிட்ட வைக்க இந்த தாய் கிட்ட கடன் வைக்க கை தோட. அதனால அம்மனுக்கு வைத்த வேண்டுதலை முன்னிட்டு, அதாவது அவளுக்கு வைத்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறிச்சு. நாம கேட்டது நம் தாய் நமக்கு கொடுத்துட்டா, அதனால நாம கொடுக்க வேண்டியது அம்மனுக்கு கொடுத்து விடணும் அப்படி என்பதற்காக, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் ஒன்றாக சேர்த்து அவருடைய சொத்துல இருந்து இந்த அம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அனைவற்ற பேரும் என்றென்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்திக்கிறோம். இருந்தாலும் அப்படி பெரியவரால் நிச்சயிக்கப்பட்டு இந்த இரவு அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? அதாவது ஸ்ரீ தேவி புராணம். தேவி புராணத்தின் இடமாக பெற்ற அது அம்மனாகப்பட்ட ஸ்ரீ ரேணுகா சம்காரம். என்றால் இந்த அம்மன் முகமாறி பிறப்பு. எது? முகமாரி அம்மன் முகமாரி பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார்? எமது பெயர் என்ன? விருச்சந்திரங்கள் என்ன? பல்லு கூத்திய கூத்திய நீ சொல்லித்தான். ஆனா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கூத்திய கூத்தியன்னு சொல். கேட்டவனுக்கு இல்ல காய்ச்சலனா கூட கந்து வாங்கி தரலாம். வாங்கின 1 லட்சத்துக்கே வட்டி கேட்டாதுக்கிறேன். சரி அம்மன் ரேணுகா. அம்மா உன் பேரு ரேணுகா பத்தினி சொல்லி. உண்மைதான். ரேணுகா பத்தினிய பெற்று எடுத்தாங்களே அந்த தெய்வம் யாரம்மா? நான் அம்மன் ஸ்ரீ ரேணுகா பத்தினி. இந்த அம்மன் ரேணுகா பத்தினியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த எமது தாய் தந்தை தெரிய வேண்டும். நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன. ஆமா, அதுக்கு முன்னதாக அதாவது கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது அதுதான் தெய்வத்தை. அப்படி தெய்வ குணம் அடித்து அன்பு உயிருக்கு மேலான அன்பு சொந்தங்கள். ஒரு மனம் இருக்கு.
அப்படி அன்பு சொந்தமாகப்பட்ட ஆறுயிர் படித்த அழகுள்ள என் அன்பு சொந்தங்கள் அவர் சொத்திலிருந்து இந்த அம்மன் ரேணுகாவுக்காக அவர் சொத்திலிருந்து பணம் அளித்திருக்கிறார். அல்ல மொத்தமா வாத்தாயா என்றும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். இந்த ரேணுகா பத்தினியே நான் ரேணுகான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? ஆகட்டும். அப்படி நான் ரேணுகாவாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த எமது தாய் தந்தை யாரு? யாரு? ஆகட்டும். தங்கமுகத்தலை குங்குமம் பட்டு இப்படி படுத்து கிடக்குறீங்க, என்ன மட்டும் எழுதி போடுறது தெரியலையா? அதாவது விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய விஸ்வர்வதனன். ஆமா, என் தாய் தந்தை அப்பா இருவருக்கு பிறந்து விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய இவர் இருவர்களுக்கும் பல நாட்களாக புத்திர சந்தானங்கள் இல்லை. சரி, குழந்தை இல்லாத காரணத்தினால் அதாவது யாகத்தை துவக்கின்றார். அப்படி யாகத்தை துவக்கும் பொழுது அந்த யாகத்தின் வழியாக அழகுள்ள ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அழகுள்ள பெண் குழந்தை முதலாக இந்த யாகத்தின் வழியாக மிகவும் அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அப்படி என்று எடுத்து அந்த யாகத்திலிருந்து
பிறந்து எடுத்த குழந்தைக்கு அழகுள்ள பெயர் சூட்டுகிறார். என்ன பேரு? என்ன பேரு? அதுதான் அந்த அம்மனுக்கு தான் ஸ்ரீ ரேணுகா என்று பெயர் சூட்டுகிறார். ஆமா, அப்படி ரேணுகா என்று பெயர் சூட்டி அதாவது விசுவதனும் வினவியும் சிறப்பாக வளர்த்தி வாலிபம் செய்கிறார். வளர்த்தி வாலிபம் செய்யும் பொழுது அந்த அம்மனாகப்பட்ட ரேணுகா அதாவது பிறந்து வளரும் பொழுது அதாவது நன்கு அறிவும் கற்று அதாவது வீரமும் பலமும் அனைத்தும் கற்றுக்கொள்கிறார். எப்படி? வீரம் தீரம் பிறக்கிற அனைத்து கற்றுக்கொள். ஆமா, அனைத்தும் கற்றே வளர்கிறார். வளர்ந்த பிறகு தக்க 16 வயது முடிந்த பருவம் மங்கையான உடனே அதாவது தந்தையாகப்பட்ட விசுவதனன் அவருக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கிறார். ஆமா, அப்படி பல நாட்டு மன்னர்கள் வரும் பொழுது அம்மனாகப்பட்ட ரேணுகா தேவி இருக்கிறார். அப்பா, அதாவது எனக்கு மனம் முடிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஏற்ற சரியற்ற கணவர் வேணும். எப்படி? சரியற்ற கணவர் வேணும். என் பலத்துக்கு சரியற்ற கணவர், வீரமுள்ள வேணும். எனக்கு ஏற்ற கணவரை நானே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி என்று தந்தை இடத்தில் உரைக்கும் பொழுது அதுக்கு தயார் செய்தார். தயார் செய்யும் பொழுது அனைத்து நாட்டு மன்னர்களும் எப்படி? அனைத்து நாட்டு மன்னர்களும் என்னிடத்தில் வந்து சமர்ப்போர் புரிகிறார். ஆமா, அப்படி சமர்ப்போர் புரிந்து என்னிடத்தில் இருந்து யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் நாடு நகரம் அனைத்தும் எனக்கே பரிசாக தந்துவிட்டு அவர் மறைத்து செல்கிறார். பிறகு அனைத்து நாட்டு மன்னர்களும் தோற்றுவிட்டாரே, நமக்கேற்ற கணவன் எங்கு இருப்பார், யாரா இருக்கும் அப்படி என்று நினைத்து அரண்மனை சென்று பஞ்ச நிலத்தை மீது அமரும் பொழுது அங்கே ஒருவர் உரைக்கிறார். அசுரர் வாக்கு உரைக்கிறது. அம்மா ரேணுகாவத்தனை, இந்த ரேணுகாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உனக்கேற்ற கணவர் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. அயல் நாடு செல்ல வேண்டும். எங்க? அயல் நாடு. ஆமா, அங்கே சென்றால் உனக்கேற்ற கணவன் இருக்கிறார் என்று உரைத்தார். அயல் நாடு என்றால் எங்கு செல்வது? அதாவது குண்டரிபுரம். ஆமா, குண்டரிபுரம் சென்றால் உனக்கேற்ற கணவன் இருப்பார் அப்படி என்று உரைக்கிறார். அது பிரகாரம் இந்த அசுரர் வாக்கை கேட்டு நாம் ஒன்றி ஒருவள் மட்டும் போக கூடாது. இருந்தாலும் அதாவது நம்மளுடைய படைவட்டாளத்தை அனைத்தும் தட்டி செல்ல வேண்டும். எப்படி? படைவட்டாளம் அனைத்தும் தட்டி செல்ல வேண்டும். படைவட்டாளம் என் தாதியாகப்பட்ட சாமுண்டி. யாரு? சாமுண்டி. ஆமா, தாதியாகப்பட்ட சாமுண்டி என் படைவட்டாளம் அனைத்தும் திரட்டியுண்டு அதாவது ஆரணியம் செல்கிறோம். படைவட்டாளம் தாதியாகப்பட்ட சாமுண்டி அனைத்தும் நாங்கள் செல்லும் பொழுது அதாவது திருவண்ணாமலை பக்கம் ஆரணிய காணகம். அந்த ஆரணிய காணகத்தில் படைவட்டாளம் அனைத்தும் நான் போய் தங்கும் இடைப்பட்டது. எங்க பார்த்தாலும் காணகம், இருந்தோடைய வனம். இந்த வனத்தில் நான் தங்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஆரணியும் பேரு. இருக்கிற ஆரணிக்கு பேர் தான் ஆரணியம். அப்படி நான் படைவட்டாளத்தோடு அங்க போய் அமரும் பொழுது அதாவது அந்த ரிஷியாகப்பட்டவருடைய ரிஷிக்கு பணிவிட செய்யக்கூடிய முனிவருக்கு பணிவிட செய்யக்கூடிய ரிஷியாகப்பட்டவர் எங்களை வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே யாரோ தெரியவில்லை படைவட்டாளத்தோடு நம்மளுடைய நாட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார், யார் என்று தெரியவில்லை என்று உரைக்கிறார். அதை கேட்ட அந்த ரிஷியாகப்பட்டவர் அதாவது எங்களை சுற்றியும் ஒரு அக்னி அச்சத்தை எரிகிறார். எங்களை சுற்றியும் நெருப்பாகப்பட்டது எரிகிறது. ஆமா, இந்த நெருப்பில் விட்டு அதை அனைவற்ற பேர் மடிந்து விடுவோம் என்று என் தாதியாகப்பட்ட சாமண்டி அந்த நெருப்பை அணைத்து விடுகிறார். அணைத்த பிறகு அந்த ரிஷியனுடைய ரிஷியராகப்பட்டவர் அந்த ரிஷியத்தில் ஓடி சொல்கிறார். ஆஹா, நான் அக்னி அஸ்திரம் ஏறிவிட்டேன், இந்த அக்னி அழைத்து விட்டு அவர்கள் அனைவற்ற பேரும் அங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னு உடைக்கும் போது அந்த முனிவராகப்பட்டவர் என்னிடத்தில் கோபத்தோடு வருகிறார். கோபத்தோடு வரும் பொழுது நாங்கள் இருவரும் அதாவது சமர்ப்போர் புரிகிறோம். போராமல் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இல்ல, அதாவது 14 நாள் விடாமல். ஆமா, 14 நாள் விடாமல் சமர்ப்போர் புரிந்து வருகிறோம். சமர்ப்போர் புரிந்து 14வது நாள் அவருடைய கழுத்தில் வெற்றி மாலை விழுகிறது. ஆஹா, இவர்தான் நமக்கேற்ற கணவர். நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோமோ அவர் இவர்தான். ஏனென்றால் நம்மளிடத்தில் சமர்ப்போர் புரிந்து இவர் கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுந்திருக்கிறது. அப்படி என்றால் இவர்தான் நம்மளுடைய கணவர் என்று நினைத்து அவரை மன்றாடி என்னை மனமுடிங்கள் சுவாமி என்று உரைத்து. அவர் யார் தெரியுமா? அவர் இப்பேற்பட்டவர் தெரியுமா?
குண்டரிபுரத்துல அதாவது 14 நாள் விடாமல் சமர்ப்பர் புரிந்து நான் யாரை மணமுடித்தேன் அவருடைய பெயரோ சமதகனி மகாமுனிவர் என்று உரைக்கலாம். என் கூட்டுக்காரி ஒரு நாள் அப்படி சொல்லியிருப்பாளா என் பேர கண்டாரம் ஒரு குச்சி இல்லாத வந்தமா தொச்சிட்டு செல்லு கட்டிட்டு பொண்ணா வரும்போது ஏறி வேலை வரவும் கொக்கர காயா நின்று கோணப்பிள்ளைய காயா தொங்குறாமா. ஏப்பா அப்படி செல்போன் வாங்கி விட்டாமா. என்ன செல்லு? பட்டன் செல்லா டச் செல்லா? டச் செல்லு. அது எப்படி இதுன்னுவாங்க? போன் வந்தா ஓடுறான். எங்க எங்கடி போற என்னடி அப்படின்னு கேட்டா நீ அதெல்லாம் கண்டுக்காத வரியா வேளாண்மை வச்சிடமா அதை பார்த்துட்டு போங்க. சாயங்காலம் போற விடிய காலம் ஏண்டி இப்படி இடத்துல போற பூச்சி புழுவுக்கிறதுக்கு ஏரி வேலைக்கு போங்கிறேன். நான் 120 ரூபாய்க்கு நான் ஏரி வேலை செய்யறவளா? ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அரை மணி நேரத்துக்குள்ள 1000 2000 500 இப்படி சம்பாதிக்கிறேங்கிறான். நானும் சொல்லிவிட்டேன் நம்மளுக்கு ஒருத்தர் தானே போய் சம்பாதிக்குது. அடுத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறக்கிறீ என்னமே தெரியல. 4 பேர்த்துக்கிட்டு போய் நல்ல பேர் வாங்க ஆயா. 4 ஆளுக்கு மேல ஆளா போகும்போது மவராஜு கூப்பிட்டு நேரம் வந்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். ஓ எங்கிட்ட யாரும் ஆள் இருந்தா அனுப்பி விடுன்னு கேக்குற. எங்க கிட்ட யாரும் ஆள் இல்ல. ஏன்டா கூட்டுக்காரி அனுப்பிச்சு விட்டுறியா? கூட்டுக்காரி கூட போய் சம்பாதிக்கிட்டோம். அப்படி இருந்தாலும் அதாவது ஜமதகனியே 14 நாள் விடாமல் சமர்ப்போர் புரிந்து அவருடைய அவருடைய கலைத்தர் வெற்றி மாலை உழந்தவுடனே அண்ணா என்னை திருமணம் செய்யுங்கள் என்று அவரிடத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது, அம்மா உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. ஏனென்றால் நீ ஒரு அரச குலத்தில் ராஜர் குலத்தில் பிறந்தவ. அதனால உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. நானும் ஒரு ரிஷி. இந்த முனிவரை திருமணம் செய்து என்ன செய்ய போகிறாய்? ஆக அது திருமணம் செய்ய முடியாது என்று உரைத்தார். சுவாமி அதாவது எத்தனையோ நாட்டு மன்னர்கள் அரசர்கள் இப்படி எத்தனையோ பேர் என்னிடத்தில் சமர்ப்பம் புரிஞ்சாங்க. அவங்களால யாராலையும் வெற்றி பெற முடியல. ஆனா என்னிடத்தில் வெற்றி பெற்றது நீ மட்டும்தான். அதனால நீ முனிவராக இருந்தாலும் சரி, ரிஷியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் அதனால என்னை திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லி அவரை திருமணம் செய்தோம். அது மட்டும் இல்ல, அதாவது நான் படைய பட்டாளத்தோடு அமர்ந்ததுனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு பெயரும் உண்டு. இந்த அம்மனுக்கு படைவீட்டம்மன் என்று அந்த பெயர். படைவீட்டம்மனுக்கு அவர் முனிவர் ஒத்துக்கிட்டாரா? அப்படி அந்த ரிஷியாக ஒப்புக்கொள்ள வைத்து அவரை திருமணம் செய்து அதாவது குண்டரிபுரத்துல எங்களுக்கு என்று 4 பிள்ளைகளும் பிறந்திருக்கு. யாராரு அப்படின்னு சொல்லணுமா? என்ன? பாசு விஸ்வாசு, பரஞ்சோதி, பரசுராமன். ஆமா, பரசுராமன் இளைய பிள்ளை. இப்படி 4 ஆண் பிள்ளை பெற்றெடுத்து சுகத்தோடு வாழ்ந்திருந்தாலும் எனக்கும் என் கணவருக்கும் அனுதினமும் அதாவது கட்டாயம் வேலை இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? என் கணவராகப்பட்டவர் இந்த உலகத்தை நாட்டு நலனை காக்க அனைத்தினமும் யாகங்கள் செய்வார். அந்த யாகத்துக்கு பணிவிட வேலை என்னுடையது. என்ன வேலை செய்யணும்? அதாவது ஆற்றங்கரை சென்று குளித்து நீராடி அங்க உள்ள பச்சை மணல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்தோம். ஒன்றாக சேர்த்து அழகுள்ள மண்பாண்டம் செய்ய வேண்டும். மண்பாண்டத்துக்கு தண்ணியில் வச்சு என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமே. ஆனா நான் செய்யக்கூடிய மண்பாண்டம் கரையாது. அப்படி கரையாமல் எனக்கு என் கணவர் வரம் கொடுத்திருக்கிறார், பத்தினி என்கிற வரம். அப்படி பத்தினி என்ற வரத்தை கொடுத்ததால் இந்த பத்தினியாகப்பட்டவள் பச்சை மணலை ஒன்றாக சேர்த்து அழகுள்ள மண்பாண்டம் செய்து அங்க ஓடுகிற ஜலத்தை அதாவது கமண்டல நதி. என்ன நதி? கமண்டல நதி சென்று குளித்து நீராடி அங்குள்ள மணலை ஒன்றாக சேர்த்து மண்பாண்டம் செய்து ஜலம் எடுத்து என் கணவருக்கு கொடுக்க வேண்டும். அம்மா ஏதோ காரணமாக உன் கணவர் ஏதோ காரணம் பார்க்கலாம் இருக்கிறாரே, போய் பார்க்கலாமா? ஓடியா ஆகட்டும்.